ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை பல்லவன் இல்லம் அருகே உள்ள பாடிகாட் முனீஸ்வரன் கோவிலில் ஏராளமான வாகனங்களுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். பொதுவாக வாகனங்களை வாங்குவோர் பாடிகாட் முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது வழக்கம். ஆனால் தற்பொழுது ஆயுத பூஜை போன்ற சிறப்பு நாட்களில் அங்கு ஏராளமான மக்கள் தற்பொழுது வழிபாடு நடத்தி வருகிறார்கள். அதற்காக அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என, மக்கள் எந்தெந்த வகைகளில் வழிபாடு செய்து வருகிறார்கள்? வழக்கமாக ஆயுத பூஜை என்றால் வீடுகளில் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அன்று காலை முதலே அந்த வாகனங்களை அலங்கரிப்பது, தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்தி கழுவி அதன் பிறகாக பொட்டுக்கள் வைத்து அந்த வாகனத்தை கோவில்களுக்கு கொண்டு வந்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது சென்னை பல்லவன் அருகே இருக்கக்கூடிய பாடிகாட் முனீஸ்வரன் கோவிலில் காலை முதலே ஏராளமான வாகனங்களை எடுத்து வந்து, அதாவது இந்த வாகனம் தான் வருடம் முழுவதும் தனக்கான ஊதியத்தை வழங்கி வருகிறது. இந்த வாகனத்தின் மூலமாக தான் தொழில் பெருகி வருகிறது. ஆகவே செய்யும் தொழிலே தெய்வம் என்ற வகையில் தற்பொழுது ஆட்டோக்காரர்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு அவருடைய வாகனங்களை எடுத்து வந்து சிறப்பு பூஜை செய்வது என்பது ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நான் பார்க்கக்கூடிய இந்த வாகனத்தையும் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் முழுவதுமாகவே கழுவி பூஜை செய்து அதற்கு தேங்காய் எல்லாம் சுற்றி ஊதுபத்தி காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குடும்பமாக வந்து இந்த பகுதியில் ஆயுத பூஜை விழாக்களை கொண்டாடுவதும் வேண்டிக் கொண்டு செல்வதும் வழக்கமாக வைத்து வருகிறார்கள். நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? கே நகர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க வழக்கமா வரதுண்டா? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் சென்னையில. என்ன சிறப்பு? இந்த நிறைய பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவும் நடக்காது. ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இங்க வரதால. எவ்வளவு திருப்தியா இருக்கு? மனசு திருப்தியா ரொம்ப ஃபுல்லாவே. என்னென்னலாம் பண்ணீங்க காலையில இருந்து என்ன பண்ணோம்னா, காலையில இருந்து வண்டியை தொடச்சி கழுவி இங்க எத்தனை வந்து பொட்டுக்கிட்டுலாம் இங்கேயே வச்சோம். அதுக்கப்புறம் இங்கேயே உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்க வந்துட்டு பூஜை போட்டு இப்பதான் கிளம்ப போறோம். பார்த்திருக்கலாம், காலை முதலே இந்த பகுதிகளுக்கு இவர்கள் மட்டுமல்ல, நாம் மறுபுறத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாகனங்களை பார்க்கலாம். முழுவதுமாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையுமே தூய்மைப்படுத்துவது, மாலைகள் அணிவிப்பது, புதிய வாகனங்கள் வாங்கியவர்கள் இன்று எடுத்து வந்து பூஜைகள் போடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், ஆட்டோக்கள் மட்டுமல்ல, கார்கள் மட்டுமல்ல, புதிய வாகனங்களை வாங்கியவர்களும் இன்றுதான் பூஜைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். மறுபுறத்தில் வாகனங்களை நிறுத்தி, வரிசையாக வாகனங்களை நிறுத்தி கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் வழக்கம். ஆகவே தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் கோவில்களுக்கு காலை முதலே சுமார் ஒரு 300-400 கார்களை கொண்டு வந்து அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாலைகளை அணிவித்து தற்பொழுது ஒரு குடும்பத்தினர் அவருடைய வாகனத்தை எடுத்து வந்து நேரடியாக பூஜை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு கார்களுடைய வீல்களுக்கும் எலுமிச்சம்பழம் வைத்து தேங்காய் சுற்றி உடைப்பது, இன்ஜின் வாகனங்களை திறப்பது என தொடர்ச்சியாக புதிய வாகனங்கள் வாங்கி வந்தவர்களாம் கூட இந்த பகுதியில் நின்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆகவே சென்னையை பொறுத்தவரை பாடிகாட் முனீஸ்வரன் கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. குடும்பங்கள் குழந்தைகளுடன் வந்து இந்த பகுதியில் அவர்கள் வழிபட்டு செல்வதும், இங்கு வந்து வாகனங்களை இன்று ஒரு நாள் பூஜை செய்து கொண்டு செல்வது என்பது இந்த ஆண்டு முழுவதும் விபத்துகள் ஏற்படாமல் வாகனத்தை கடவுள் காப்பாற்றுவார் என்பது இவர்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த பகுதியில் காலை முதலே போக்குவரத்து நெரிசலும் சிறிது இருக்கத்தான் செய்தது. ஆனால் தற்பொழுது வரை இங்கு அணிவகுத்து இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் பூஜைகள் போடப்பட்டு தயார் நிலையில், அதாவது பூஜை செய்வதற்கான உகந்த நேரமாக 1 மணிக்கு பிறகு என்று இந்த ஜோதிடர் எல்லாம் கூறியதன் காரணமாக பலர் வாகனங்களை அலங்கரித்து தற்போது நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்க்கலாம். 1 மணி 1:30 மணிக்கு பிறகாக அதே நேரத்தில் 2 மணிக்கு நெருங்க பூஜை செய்யலாம் என்று காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பாடிகாட் முனீஸ்வரன் கோவிலுக்கு வாகனங்களை கொண்டு வருவதும், காலை முதலே பூஜைகளை தொடர்ந்து செய்வதுமாகவே இந்த பகுதி என்பது இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஜித் அந்த நேரடி காட்சிகளை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பங்களாக வாங்கிய புதிய வாகனங்களுடன் வந்து அவர்கள் அந்த அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனங்களும் புதிய வாகனங்களுடன் வந்து அவர்களுடைய பூஜை செய்வதுமாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக புதிய வாகனங்களுடன் வந்து குடும்பங்களாக குழந்தைகள் அனைவருமே அழைத்து வந்து வாகனங்கள் இடுவதும், அதே போல ஆட்டோக்காரர்கள் இன்று வருடம் முழுவதும் உழைத்து கொடுத்த ஆட்டோவை இங்கு பூஜை செய்துவிட்டு குடும்பமாக இங்கிருந்து அவர்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். சென்னை பாடிகாட் முனீஸ்வரன் கோயிலில் ஆயுத பூஜையொட்டி வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களுக்கு வழிபாடு செய்து பூஜைகள் செய்த தொடர்பான விரிவான கள விவரங்களோடு நேரலையில் வந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.